டூரிங் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கட்டா குஸ்தி 2 படத்தோடைய ரிவ்யூ தான் பார்க்க போறோம். கட்டா குஸ்தி 1 பத்தி நம்ம பேசணும் அப்படின்னா, எவ்வளோ பெரிய ஹிட் ஆச்சு அப்படின்னு சொல்லி நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஆக்சுவலா ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாருமே அந்த படத்துக்கு வந்து பயங்கரமா சப்போர்ட் பண்ணாங்க. சூப்பரா இருக்குப்பா இந்த படம் அப்படிங்கிற மாரி. அதையும் தாண்டி பெண்கள் எல்லாமே அந்த படத்துக்கு வந்து பயங்கரமா சப்போர்ட் பண்ணாங்க. பயங்கரமா என்ஜாய் பண்ணாங்க. முக்கியமா அந்த படம் கமர்ஷியல் வைஸாவும் ரொம்ப சூப்பரா இருந்தது. கன்டென்ட் வைஸாவும் ரொம்ப சூப்பரா இருந்தது. அப்படி இருக்கும்போது அந்த படம் பெரிய ஹிட் ஆச்சு. இப்ப அந்த படத்துடைய பார்ட் 2 வரப்போகுது அப்படின்னு சொல்லும்போது, பயங்கர எக்ஸ்பெக்டேஷன் அந்த படத்துக்கு இருந்தது. ஓகே கட்டா குஸ்தி 2 வருதா? அது எந்த அளவுக்கு இருக்க போகுது? எந்த மாரி கதைக்களம் கொண்டு போக போறாங்க அப்படிங்கிற மாரி பயங்கர எக்ஸ்பெக்டேஷன் மக்கள் மத்தியில இருந்தது. முக்கியமா பெண்கள் எல்லாருமே இந்த படத்துல வந்து ரொம்பவே கனெக்ட் ஆனாங்க. அதுக்கு காரணம் ஐஸ்வர்யா லட்சுமி அவங்களுடைய ஒரு கேரக்டர் அப்படின்னே சொல்லலாம். ஒரு மல்யுத்தம் பண்ற பெண், அந்த பெண்ணுக்கு சப்போர்ட் பண்ற ஒரு ஆண். அந்த ஆண் பார்த்தீங்கன்னா அவருடைய கணவர். அப்படிங்கும்போது இது ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு ஃபேமிலி சென்ட்ரிக்கான ஒரு படமா இருக்கேன்னு சொல்லிட்டு பெண்கள் எல்லாமே அந்த படத்துக்கு வந்து பயங்கரமா எதிர்பார்த்தாங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த கேரக்டர் அதாவது அந்த ஃபீமேல் கேரக்டர் இருக்கு இல்லையா லீட் கேரக்டர், அந்த கேரக்டரோட எல்லாருமே கனெக்ட் ஆனாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது, இத்தனை விஷயத்த பண்ண அந்த படத்துடைய செகண்ட் பார்ட் வரப்போகுது அப்படின்னு சொல்லும்போது, இந்த படத்துக்கு வந்து பயங்கரமா எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. அந்த படம் பார்த்தீங்கன்னா, இப்போ ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தலாம். இந்த படத்தில பார்த்தீங்கன்னா, அவங்க 3 பேருமே அதாவது கணவன், மனைவி, ஒரு குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபேமிலியா இருக்காங்க. அண்ட் நம்ம விஷ்ணு விஷால் பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில ஒரு ஹவுஸ் ஹஸ்பண்டா இருக்காரு. ஏன்னா அவங்க பார்த்தீங்கன்னா வெஸ்லர் இல்லையா? சரி நீ போயிட்டு உன்னோட ஒர்க்லாம் பாரு. அதாவது நீ இந்த பாக்ஸிங் அதெல்லாமே நீ பார்த்துக்க. ஃபேமிலிய நான் மெயின்டெயின் பண்ணிக்கிறேன். குழந்தைய நான் பார்த்துக்கிறேன். வீட்டு வேலையெல்லாம் நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஷ்ணு விஷால் ஒரு அழகான, ஒரு பொறுப்பான ஒரு ஒரு ஹவுஸ் ஹஸ்பண்டா இருக்காரு. அதுவே பார்த்தீங்கன்னா, அவருக்கு ஒரு ப்ராப்ளமாவே வருது. அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாக்ஸர் இருக்காங்க இல்லையா? ஹீரோயின் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, கோச் மூலியமா ஒரு ப்ராப்ளம் ஒண்ணு வருதுங்க. அது என்ன ப்ராப்ளம்? அந்த ப்ராப்ளம்ல விஷ்ணு விஷால் எப்படி சிக்குறாரு? அப்படி அவர் சிக்கிட்டதால அவங்க 2 பேருக்கும் ஒரு ப்ராப்ளம் வருது. அதாவது கணவன் மனைவிக்குள்ள ஒரு ப்ராப்ளம் வருது. அந்த ப்ராப்ளம்லருந்து எப்படி தப்பிச்சாங்க? அப்படிங்கிறது தான் பார்த்தீங்கன்னா, இந்த படத்துடைய கதை அப்படின்னே சொல்லலாம். கதை பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிளா இருக்கு. ஆனாலும் கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு. காரணம் என்னன்னா, வெளியிலேருந்து ஒரு ஆள் ஃபேமிலிக்குள்ள வந்துட்டாலே, அந்த ஃபேமிலி கண்டிப்பா 2ஆ போயிரும் அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மை. அப்படி இருக்கும்போது இவங்க 2 பேரும் எப்படி இவங்க ரிலேஷன்ஷிப்ப காப்பாத்திக்கிட்டாங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய கதை. இந்த கதைய ரொம்ப ஃபன்னாவே சொல்லியிருக்காரு நம்ம டைரக்டர் செல்லா ஐயாவு. ஸோ அப்படி இருக்கும்போது படத்துல வர கேரக்டர் எல்லாமே பார்த்தீங்கன்னா, ரொம்ப சூப்பரா என்ன வேணுமோ அத ரொம்ப பக்காவாவே பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட்டா நம்ம வந்து ஸோ அப்படி பார்க்கும்போது படத்துல கேஸ்டிங் எல்லாமே ரொம்ப சூப்பராவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். நம்ம படத்துல ஹீரோ இருக்காரு இல்லையா? விஷ்ணு விஷால் அவரு ஒரு ஹவுஸ் ஹஸ்பண்டா வராரு. எல்லாருமே பார்த்தீங்கன்னா, ஹவுஸ் ஹஸ்பண்ட்னா இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாரி சில ஒரு ஒரு மீட்டர்லாம் வச்சிருப்பாங்க இல்லையா? அத ரொம்ப சூப்பராவே பண்ணியிருக்காரு. ஒரு ஒய்ஃப்‌க்கு ஒரு முக்கியமான ப்ராப்ளம் வருதுன்னா எப்படி பார்த்துக்கணும்? குழந்தைய எப்படி வந்து டேக் கேர் பண்ணிக்கணும்? வீட்ல சமையல் வேலையெல்லாம் எப்படி பண்ணிக்கணும்? இதெல்லாம் பண்ணும்போது வெளியருந்து நமக்கு ஒரு பிரஷர் வரும். "ஏய் என்னடா அவன் இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறான்? ஒரு ஆம்பள மாரி நடந்துக்கடா" அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா நம்ம மேல ஒரு டாக் வரும். அதையும் கடந்து, "இங்க பாருப்பா, என் பொண்டாட்டிக்கு நான் செய்றேன். என் ஃபேமிலிக்கு நான் செய்றேன். நீ என்ன வேணா பண்ணிக்க" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கேரக்டருக்கு ஒரு மைண்ட் செட் வரும் இல்லையா? அந்த மைண்ட் செட்ல ரொம்ப சூப்பராவே நடிச்சிருக்காரு. ஆக்சுவலா இப்படி ஒரு கேரக்டர் இருக்கு அப்படின்னா, பெண்கள் மத்தியில ஒரு சப்போர்ட் கண்டிப்பா கிடைக்கும் இல்லையா? அந்த மாரி இந்த கேரக்டருக்கு பார்த்தீங்கன்னா, பெண்கள் சப்போர்ட் ரொம்ப அதிகமாவே கிடைச்சிருக்கு நம்ம விஷ்ணு விஷால் சாருக்கு. அதாவது, "ஏய் இங்க பார்றா இந்த கேரக்டர் வந்து சமையல்லாம் பண்ணி குடுக்குறான். பொண்ணுக்கு வந்து ஸ்கூலுக்கெல்லாம் அனுப்பிச்சு விடுறான். ரொம்ப சூப்பரா வந்து ஃபேமிலிய நடத்துறான். ஹவுஸ் ஹஸ்பண்டா இருக்கிறது வந்து நெறைய பேர் வந்து ரொம்ப கேவலமா பார்ப்பாங்க. ஆனா இந்த கேரக்டர் அந்த மாரிலாம் பார்க்கவே இல்ல." அப்படிங்கிற மாரி கேரக்டரோட டிசைனே ரொம்ப சூப்பரா இருந்தது. அந்த வகையில நம்ம டைரக்டருக்கு வந்து இந்த கேரக்டர் குடுத்ததுக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட்டே குடுக்கலாம். ஒரு சல்யூட் குடுக்கலாம் அப்டின்னே அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயினான ஐஸ்வர்யா லட்சுமி. ஆக்சுவலா இவங்க கேரக்டர் ரொம்பவே டிஃபரண்டா இருந்தது அப்டின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் பார்ட்ல நம்ம ஒரு மாரி பார்த்தோம் இல்லையா? கிட்டத்தட்ட அதோட கன்டினியூட்டி அப்டின்னே சொல்லலாம். ஆனா சின்ன ஒரு சேஞ்ச் வந்து இதுல இருக்கு. என்ன அப்டின்னா, இப்ப நான் வந்து நெக்ஸ்ட் லெவல் போய்ட்டேன். அதாவது இப்ப வந்து நான் சாதாரண பொண்ணு இல்ல. நான் வந்து ஒரு ஒரு ரெஸ்லர்ல சாம்பியனா இருக்கேன். அப்டி இருக்கும்போது எனக்கு சின்ன சின்ன ஈகோ வரும் இல்லையா? நீ எப்படி என்ன சொல்லலாம் அப்படிங்கிற மாரி, அந்த ஒரு ஈகோ பாயிண்ட்டோட இந்த படத்துல வந்து நடிச்சிருக்காங்க. அது ஆக்சுவலா கேரக்டருக்கு நல்லாவே இருந்தது. இவ என்ன ஃபர்ஸ்ட் பார்ட்ல கொஞ்சம் சைலன்ட்டா இருந்தா, செகண்ட் பார்ட்ல கொஞ்சம் அதிகமாயிட்டே போறாளே! இது ஓகேவா? அப்படிங்கிற மாரி நமக்குமே கேட்க தோணுச்சு. ஆக்சுவலா அது ரொம்ப பாசிட்டிவாவும் இருந்தது இந்த படத்துக்கு. அதையும் தாண்டி அந்த கேரக்டர ரொம்ப சூப்பராவே உணர்ந்து நடிச்சிருந்தாங்க நம்ம ஹீரோயின். அந்த வகையில அவங்களுமே பார்த்தீங்கன்னா, நெறைய இடத்துல வந்து ஸ்கோர் பண்ணிட்டே போறாங்க. சில இடத்துல கோவப்படணுமா, ரொம்ப சூப்பரா கோவப்படுறாங்க. சில இடத்துல ரொமான்டிக்கா நடந்துக்கணுமா, அங்கேயுமே நல்லா நடந்துக்கிறாங்க. சில இடத்துல பொசசிவ் ஆகணுமா கணவன் மேல, அந்த இடத்துலயும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப கியூட்டா பண்றாங்கடா அப்படிங்கிற மாரி இருக்கு. அண்ட் முக்கியமா ஒரு சீன்லாம் பார்த்தீங்கன்னா, பொண்ண அடிச்சிட்டு வந்து இவங்க ஃபீல் பண்ணுவாங்க. அந்த சீன்லாம் பார்க்கும்போது எல்லாருக்குமே ரொம்ப கனெக்டிவிட்டியா இருந்தது. ஓகே இவங்க கோவத்துல அழுவுறாங்க அப்படின்னு பார்த்தா, இல்ல பொண்ண அடிச்சிட்டோம்னு அவங்க ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாரி சீன்லாம் ரொம்ப கனெக்டிவா இருந்தது. ஸோ அடுத்ததா ரொம்ப முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்க அந்த சின்ன பொண்ணு. சாரா அப்படிங்கிறவங்க, அந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா, நம்ம பார்க்கும்போது பயங்கரமா இருக்கு, நல்லா இருக்கு அப்படிங்கிற மாரி கண்டிப்பா சொல்ல தோணுது. காரணம் என்னன்னா, ரொம்ப முக்கியமான கேரக்டர் அப்படிங்கும்போது, அத ஒரு சின்ன குழந்தை பண்ணியிருக்காங்க. சின்னதா ஆர்ட்டிஃபிஷியல் கலந்துட்டா, அந்த கேரக்டரோட நம்ம ஒட்ட மாட்டோம். அப்படி ஒட்டலினா படமே பார்த்தீங்கன்னா, நமக்கு ஓகே ஆகாது. ஆனா, அந்த சின்ன குழந்தையும் சூப்பரா வேலை வாங்கியிருக்காரு நம்ம டைரக்டர். நெறைய சீன்ல பார்த்தீங்கன்னா, எமோஷனலா நடிச்சிருக்காங்க. நெறைய ஃபன் பண்ணியிருக்காங்க அந்த குழந்தை. சாரா அப்படிங்கிற குழந்தை பார்த்தீங்கன்னா, நெறைய ஃபன்னான சீன்லயும் ஹியூமர் நல்லா ஓகே இருக்கு.
சின்னதாக ஒரு கண்ணு காட்டுற சீன் ஆகட்டும், நம்ம முனிஷ்காந்த் சார் அவர் வந்து ஈஸியாக கலாய்ச்சிட்டு போகிற சீன் ஆகட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க அந்த குழந்தை. அந்த குழந்தையோட தான் கதையை பார்த்தீங்கன்னா ட்ராவல் ஆகுது. அந்த குழந்தைய என்னடா பண்ண போறீங்க? நீங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க, ஓகே. நம்ம பார்வையே பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை மேல தான் இருக்கு. இந்த குழந்தை என்ன ஆகும் அப்படிங்கிறதுக்காக தான் கிளைமேக்ஸ் ஃபுல்லா நம்ம பார்க்கணும் அப்படிங்கிற மாரி எனக்கு தோணுது. ஸோ அந்த வகையில அந்த குழந்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா சாராவுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய ஃபியூச்சர் இருக்கு சினிமால. அண்ட் அதையும் தாண்டி சில படத்துலலாம் இந்த மிஸ் அப்படிங்கிற கேரக்டர் வருவாங்க. டீச்சர் அப்படிங்கிற கேரக்டர் நம்ம மனசுல வந்து நெறைய பேர் நிப்பாங்க. நீங்க டக்குனு உங்களுக்கு யார் வருதோ ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்டிப்பா அந்த மாரி இந்த படத்துலயும் ஒரு மிஸ் கேரக்டர் ஒண்ணு இருக்கு. மீனு மிஸ் அப்படிங்கிற கேரக்டர் பயங்கரமா பேசப்படுவாங்க. அவங்க வர சீன் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னே சொல்லலாம். ஒரு ஒரு நம்ம ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு படம் எடுக்கிறோம் அப்படிங்கிறது ஓகே. ஆனா யங்ஸ்டரையும் உள்ள கொண்டு வரணும் இல்லையா? அதுக்கான சில வேலைப்பாடுகள்லாம் கண்டிப்பா பண்ணணும் இல்லையா? அப்படி ஒரு வேலைப்பாடு தான் அந்த மீனு டீச்சர் அப்படிங்கிறவங்க. அதாவது மீனு மிஸ் அப்படிங்கிறவங்க. ஸோ அந்த வகையில அவங்களுமே ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்காங்க. சில டான்ஸ் சீக்வென்ஸ் ஆகட்டும், சில ஃபன் ஆகட்டும், எல்லாமே ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்காங்க. முக்கியமா இன்னொரு விஜய் ஃபேன்ஸ்க்குலாம் ஒரு சூப்பரான ஒரு விஷயம், இந்த அப்படி போடு பாட்டு இருக்குல்ல, அதெல்லாம் திரும்ப ட்ரெண்ட் ஆகறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த ரீல்ஸ் எல்லாம் போட்டு சுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த மாரி அந்த பாட்ட வந்து நெறையவே யூஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதையும் தாண்டி கருணா சார் இருக்கார் இல்லையா? அவரு ஒரு நல்ல ரோல் பண்ணியிருந்தாரு. ஃபர்ஸ்ட் பார்ட்லயே பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ரோல் பண்ணியிருப்பாரு. நெறைய ஃபன்னான விஷயம்லாம் பண்ணியிருப்பாங்க. அதுலேருந்து செகண்ட் பார்ட்டுக்கு எந்த அளவுக்கு குடுக்கணுமோ, அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராவே குடுத்திருந்தாங்க. படத்துல ஃபன் அப்படிங்கிற விஷயத்த மேஜரா எடுத்து ஒரு வேலையா பண்ணவரு நம்ம கருணா சார் தான். அவர் வர எல்லா சீனுமே பார்த்தீங்கன்னா, ஓகேடா இப்ப ஏதோ பண்ண போறாரா அப்படிங்கிற மாரி இருக்கு. நெறைய சீன் பார்த்தீங்கன்னா, பல்ப் வாங்குற சீன் தான். ஆனா நல்லா இருக்கு. ஏய் சூப்பரா இருக்குடா, ஓகேடா அப்படிங்கிற மாரி இருக்கு. ஸோ ஓவராலாவே எல்லாருமே அவங்களுக்கு குடுத்த கேரக்டர் வந்து ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. முக்கியமா சொல்லணும்னா, கருணா சாரோட ஒய்ஃபா வருவாங்க. அவங்களுமே பார்த்தீங்கன்னா, ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க. அவங்க 2 பேருக்கும் சில ஒரு ஒரு கேட் அண்ட் மவுஸ் கேரக்டர் ஒண்ணு இருக்கு. அது ரொம்ப சூப்பராவே இருக்கு. அண்ட் அதையும் தாண்டி அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு சீனே குடுத்திருந்தாங்க. ஏன் பெண்கள் வந்து ஒரு நெக்ஸ்ட் லெவல் போகக்கூடாது. அதாவது இந்த பஞ்சாயத்து தலைவர் அப்படிங்கிற விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா, நெறைய ஊர்ல இது இப்பவுமே நடக்குது. நெறைய ஊர்ல பார்த்தீங்கன்னா, ஒய்ஃப வந்து நின்னு ஜெயிக்க வச்சுருவாங்க. ஆனா, அவங்க ஹஸ்பண்ட் தான் பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான ஒரு விஷயம்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒய்ஃப் வந்து தலைவரா இருப்பாங்க. பட் ஹஸ்பண்ட் மட்டும் தான் எல்லா வேலையும் பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அந்த விஷயத்தெல்லாம் இதில எடுத்து பேசினது ஓகே நல்லா இருக்கு. இத வந்து பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க போல்டா அப்படிங்கிற மாரிலாம் இருந்தது. ஸோ ஓவராலாவே இந்த படத்தில முக்கியமா எத பத்திலாம் பேசணுமோ அது எல்லாமே பேசியிருந்தாங்க. சரி ஓகே கரெக்ட்டு. முக்கியமா இந்த படம் எத பத்தி பேசுது அப்படின்னா, கண்டிப்பா இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள எப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாரி விஷயத்த தான் இந்த படம் பேசியிருக்கு. அந்த வகையில எல்லாமே கரெக்ட்டா பேசியிருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா இந்த படத்தில எந்த மீட்டர்ல சொல்லணுமோ அந்த வகையில பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலாவே பார்க்கும்போது கமர்ஷியல் வைஸாவும் ரொம்ப சூப்பராவே குடுத்திருந்தாங்க. ஆக்சுவலா அந்த படமே பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல மசாலா படம் அப்படின்னே சொல்லலாம். எல்லாத்துக்கும் தேவையான விஷயம் வந்து இருக்கு. இதில வந்து ஃப்ரெண்ட்ஸோட நீங்க போய் பார்க்கணும்னா, அதுக்கேத்த மாரியான சீன்ஸும் இருக்கு. ஃபேமிலியோட பார்க்கணுமா, ஒரு நல்ல சீன் இருக்கு. குழந்தைங்களோட பார்க்கணுமா, அதுக்கும் நல்ல சீன் இருக்கு. ஓவராலாவே ஒரு நல்ல மசாலா படம்டா. ரொம்ப நாள் கழிச்சு பார்த்துருக்கோம் அப்படிங்கிற மாரி நிச்சயமா சொல்ல தோணுது. லிட்டரலாங்க ஒரே விஷயம் தான். உங்களுக்கு பார்ட் 1 என்ன மாரியான ஃபீல் குடுத்ததோ, அத அப்படியே பார்ட் 2 குடுக்குது. கொஞ்சம் அதிகமாவே குடுக்குது அப்படின்னே சொல்லலாம். அந்த வகையில இந்த படம் வந்து ரொம்ப சூப்பராவே இருக்கு. சரி என்னடா பயங்கரமா இருக்கா, சூப்பரா இருக்கா, கண்டிப்பா போய் தியேட்டர்ல பார்க்கலாமா, வேற பெருசா நெகட்டிவ் இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நெகட்டிவா எனக்கு எதுவுமே பெருசா படல. சின்ன சின்ன விஷயம் சொல்லணும், கவனிச்சத சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சின்ன சின்ன லேக் வந்து கண்டிப்பா அந்த படத்துல இருக்கு அப்படின்னே சொல்லலாம். எல்லா படத்துலயும் லேக் இருக்குடா, அதெல்லாம் முக்கியமா சொல்லாதடா. வேற ஏதாவது லேக் இருக்கா சொல்லு. அதாவது வேற ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா சொல்லு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ப்ரிடிக்ஷனா இருக்கு அப்படிங்கிற மாரி நான் சொல்லுவேன். அதாவது படத்துடைய ஃபர்ஸ்ட் சீன்லேருந்து எண்ட் வரைக்கும் அடுத்து இதானே நடக்க போகுது. பாரு கரெக்ட்டா சீன் வந்துருச்சு. அடுத்து இதானே வரப்போகுது. கரெக்ட்டா வந்துருச்சு. அடுத்து இங்க தானே கொண்டு வந்து முடிக்க போறீங்க. கரெக்ட் அப்படிங்கிற மாரி நம்மளால சொல்ல முடியுது அப்படின்னே சொல்லலாம். பட் அப்படி இருந்தாலுமே நம்ம வந்து சீன கெஸ் பண்ணிடலாம். ஆனா, ஓ! நீ இப்படி போயிட்டு வரியா? நான் இப்படி வரும்னு நெனச்சேன் அப்படிங்கிற மாரியான ஒரு விஷயம் தான். பட் நம்ம என்ன நெனைக்கிறோமோ அங்க தான் வந்து நிக்கிறாங்க. அதுவுமே நல்லா இருக்கு. ஓகே இப்படி முடிச்சா நல்லா இருக்கும்னு நமக்கு சொல்ல தோணுது. அவங்களும் அப்படிதான் முடிச்சிருக்காங்க. அந்த வகையில இந்த படம் ப்ரிடிக்ஷனா இருந்தாலுமே, ஓகே புதுசா இருக்குப்பா, நல்லா இருக்குப்பா. நல்ல வேளை இப்படி முடிச்சீங்க. வேற எப்படியாவது முடிச்சிருந்தீங்கன்னா, நானே கொன்றுப்பேன் அப்படிங்கிற மாரி சொல்ல தோணுது. அண்ட் முக்கியமான ஒரு பெர்சன் ஒண்ணு இருக்காருங்க. ஷான் ரோல்டன். இந்த படத்தில பார்த்தீங்கன்னா, ஒரு சாங் பயங்கரமா ஹிட் ஆச்சு இல்லையா? சம்பவக்காரி அப்படிங்கிற பாட்டு. அந்த பாட்டு எப்போ வரும்னு சொல்லிட்டு பயங்கரமா எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். பாட்டுமே வந்தது. ரொம்ப சூப்பராவே இருக்கு. அண்ட் அதுக்கேத்த மாரியான மியூசிக்குமே இந்த படத்துக்கு என்ன மாரி வேணுமோ, அத ரொம்ப சூப்பராவே ஷான் ரோல்டன் குடுத்திருக்காரு. அந்த வகையில அவரு இந்த படத்துக்கு எந்த மாரியான ரோல் பண்ணணுமோ, ரொம்ப சூப்பராவே பண்ணியிருக்காரு. நெறைய சாங்ஸுமே இந்த படத்தில நல்லாயிருக்கு. பேக்கிரவுண்ட் மியூசிக் வைஸாவுமே நல்லா இருக்கு அப்படின்னே சொல்லலாம். சில இடத்தெல்லாம் பார்க்கும்போது நல்ல எமோஷனல் சீன் வருதுன்னா, மியூசிக் ஓகே ஆனா தான் நமக்கு அந்த சீன் வந்து கனெக்ட் ஆகும். அந்த வகையில பேக்கிரவுண்ட் மியூசிக் வைஸாவும் சரி, சாங்ஸ் வைஸாவும் சரி, ஷான் ரோல்டன் ரொம்ப பெர்ஃபெக்ட்டா அந்த படத்துக்கு வந்து மியூசிக்கும் சரி, பேக்கிரவுண்ட் மியூசிக்கும் சரி பண்ணியிருக்காரு. ஓவராலாவே பார்த்தீங்கன்னா, இந்த படம் இந்த மாரி தான். ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட போயிட்டு ஒரு ப்ரிடிக்ஷன் பண்ற மாரியான ஒரு படமாவே இருந்தாலும், நல்லா இருக்குப்பா நான் ப்ரிடிக்ஷன் பண்ணிட்டேன் இருந்தாலும் ஓகே நல்லா இருக்கு. ரொம்ப சூப்பராவே இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்ல தோணுது. இன்னும் நெறைய பேர் என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாக்யராஜ் சார் இருக்கார் இல்லையா? அவரோட ஸ்க்ரீன் ப்ளே மாரி இந்த படம் இருக்கு அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. சில சில சீன்லாம் பார்க்கும்போது, டேய் இது பாக்யராஜ் சாரோட டெம்ப்ளேட்ரா அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. ஸோ அந்த வகையில இந்த படம் ரொம்ப சூப்பராவே இருக்கு. பாக்யராஜ் டெம்ப்ளேட்னா அந்த படம் வின் ஆயிருமேடா அப்படின்னு நீங்க சொல்றீங்க இல்லையா? கண்டிப்பா அந்த வகையில இந்த படம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப சூப்பராவே இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அண்ட் படத்தில நம்ம வந்து இத பத்தியுமே சொல்லி ஆகணும். ஒரு
கேமியோ ஒன்று இருக்குங்க. ரொம்ப சர்ப்ரைசிங்கான கேமியோ. அந்த கேரக்டர் பயங்கரமா ஓகே ஆச்சு அப்டின்னே சொல்லணும். சும்மா சில படத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒருத்தங்கள உள்ள தூக்கி போடு இந்த கேரக்டர் வந்து சும்மா இருக்கு. இத வந்து பெருசா ஒரு கேரக்டர் போட்டுறலாம் அப்டிங்கிற மாரிலாம் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த மாரிலாம் இல்லாம கேமியோ கூட்டு வந்தாலுமே, சர்ப்ரைசிங்கா இருந்தாலுமே அந்த கேரக்டர் சொல்றதும் நல்லா இருக்கு. கரெக்ட்டான கேமியோ, கரெக்ட்டான ஆள சூஸ் பண்ணியிருக்காங்க அப்டிங்கிற மாரி இருக்கு. ரொம்ப பில்டப் குடுக்குற மாரி இருந்தாலும், அதுக்கு கண்டிப்பா ஒர்த்தா தான் இருக்கும். அந்த கேமியோ யாருன்னு சொல்லிட்டு கண்டிப்பா படத்துல போய் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. நெறைய பேர் படத்துல வந்து இருக்காங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு குடுத்த ரோல வந்து ரொம்ப சூப்பராவே பண்ணியிருக்காங்க. அண்ட் ஓவராலா இந்த படத்த வந்து தியேட்டர்ல பார்க்கலாமா, வேணாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க கட்டா குஸ்தியோட ஃபேனா இருந்தீங்கன்னா, கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு பயங்கர ஓகே ஆகும். அண்ட் நீங்க வந்து ஏதோ ஒரு ஸ்போர்ட்ஸ்ல இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கும் இந்த படம் வந்து பயங்கரமா ஓகே ஆகும். நான் வந்து ஃபேமிலியோட படம் பார்க்கணும். எனக்கு வந்து பெருசா அந்த 18 கன்டென்ட்லாம் இருக்கக்கூடாது. ரிலாக்ஸா ஒரு படம் ஒண்ணு பார்த்துட்டு வரணும் அப்படின்னா, கண்டிப்பா நீங்க இந்த படத்த வந்து தியேட்டர்ல போயிட்டு ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணலாம்.